வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ் ட்ரை பண்ண போகிறோம். இருக்கிற பழைய மாவை வச்சு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பொடிசாக வெட்டின வெங்காயம், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், வரமிளகாய், கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு. இது எல்லாமே போட்டு நம்ம தாளிக்க தான் போகிறோம். தாளித்து அந்த மாவில் ஊற்றிட போகிறோம். இப்போ கொஞ்சோண்டு சின்ன கடாயை எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா செக்கில் ஆட்டின பியூரான எண்ணெய், நல்லெண்ணெய். நாங்கள் எங்கள் வீட்டில் கடலெண்ணெய் இல்லாட்டினா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட் ஆர்கானிக், வீட்டில் பியூராக ஆட்டின செக்கெண்ணெய். பாமாயில் இதெல்லாமே யூஸ் பண்ணுறதுல குழந்தைங்களுக்கு கெடுதல். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஹெல்த்தியான ஆயிலை யூஸ் பண்ணுறது நல்லது. தேவையான அளவு கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் நீங்கள் பொடிசாக வெட்டினாலும் பரவாயில்லை, இல்லாட்டினா ஹாஃபாக வெட்டி போட்டாலும் பரவாயில்லை. கொஞ்சோண்டு இஞ்சி, மணத்துக்காக நல்ல வாசனை வரும் இஞ்சி போட்டால். எனக்கு குழந்தைங்க ரொம்ப ஜாஸ்தி இனிப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு வரமிளகாய், ஹாஃப் பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக வெட்டி போட்டுட்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கொத்தமல்லி சில பேர் தாளிப்பிலே போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாளிப்பில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சையாக மாவில் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பொடிசாக வெட்டி. எனக்கு எப்போயுமே கொத்தமல்லி பச்சையாக ஆட் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ நான் அதை லாஸ்ட்டில் கட் பண்ணி பொடிசாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது நல்லா வெந்து வந்த உடனே நம்ம இதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஆட் பண்ணிவிட்டு உடனே நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மாவு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், ஏன்னா ஒயிட்டாக இருக்கிற மாவு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணுறப்ப நல்லா டிஃப்ரெண்ட் கலர், ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் வந்துடும் லைட்டாக. மாவு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பனியார சட்டியில் லைட்டாக நல்லா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் போட்டால் போதும். சில பேர் பட்டர் போடுவாங்க, இல்லை சில பேருக்கு பசு நெய் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் 3/4 பாகம் அந்த பனியார குழியில் வர்ற அளவுக்கு மாவு போட்டால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே அந்த மாவு நல்லா உப்பி மேலே இட்லி மாதிரி வரப்போ உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரும். ஸோ ரொம்ப எக்ஸஸாக ஊற்றுனீங்கன்னா மாவெல்லாம் வெளியே சிந்திடும். ஸோ அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா நல்லா கோல்டன் கிறிஸ்பியான பனியாரம் ரெடி ஆகிடும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அது பனியார சட்டி கூட உங்களுக்கு ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க, ஒரு மரக்கட்டையில் செஞ்சது. அதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லாட்டினா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போயுமே ஸ்பூன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு நல்லா இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். இதுவே நீங்கள் கம்பு, ராகி, கேழ்வரகு இல்லை பாரம்பரிய அரிசிகள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் வித்தியாசம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக்காக அவங்க சாப்பிட்றது அவங்களோட ஹெல்த்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ், நீங்கள் சேஞ்சஸும் பார்க்கலாம். ஏன்னா எப்போதுமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் இன்னோவேட்டிவாக யோசித்து பண்ணி தருவாங்க குழந்தைங்களுக்கு. மேக்ஸிமம் இப்போ வெளியே உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் இல்லை ½ an hour எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு தரப்போ அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராதபடிக்கு நம்ம அவங்கள பாதுகாத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தான் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.
நம்ம இதை எப்படி பிளேட்டிங் பண்ணலாம், எதுக்கு கூட என்னெல்லாம் வச்சு நம்ம இதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லான்றது நம்ம பார்க்கலாம். இது செஞ்ச உடனே ஒரு ஹாட் கேஸில் வைங்க, அப்போ தான் அது சூடாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் எப்பயும் சாஃப்டாக இருக்கும். நம்ம பிளேட்டில் நார்மலாக வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். ஸோ ஹாட் கேஸில் வைக்கிறப்ப அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1 hour வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு கூட வந்து நான் தேன், எனக்கு வந்து ரொம்ப தேன் பிடிக்கும், தேங்காய் சட்னி, இட்லி பொடி. தேன் வந்து கம்ப்ளீட் ஆர்கானிக் தான்.